ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம சிலபஸில் பொருந்தாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பொருந்தாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறது எந்த ஏரியாவிலேருந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அதில் சில எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஈசனின் குணம். ஈசனின் குணங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது என்னென்னா, வரம்பில் ஞானம், வரம்பில் காட்சி, வரம்பில் இன்பம், வரம்பில் ஆற்றல், நாமமின்மை, கோத்திரமின்மை, ஆயுளின்மை, இடையூறின்மை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நவரத்தினங்கள் அப்படிங்கிறது கோமேதகம், நீலம், பவளம், புட்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். இப்போ இந்த ஈசனின் குணங்கள் அப்படி இருக்கிறதுல இந்த வரம்பில் ஞானம், வரம்பில் காட்சி, வரம்பில் இன்பம் அப்படின்னு சொல்லி 3 இதை ஏதோ ஒன்று கொடுத்துட்டு வேறு ஏதோ ஒன்றில் 4வதாக ஒன்று கொடுத்து அதில் எது வித்தியாசமாக இருக்கோ அதை தான் நம்ம என்ன செய்யணும், பொருந்தா சொல்லா தேர்ந்தெடுத்து எழுதணும். இப்போ இதுதான் ஈசனின் குணம் என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அதில் இருந்து பொருந்தாத சொல்ல தேர்ந்தெடுத்து எழுத முடியும். இப்போ ஈசனின் குணத்தையும் நவரத்தினங்களையும் பார்த்தாச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருந்தது, பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.